வணக்கம். அவங்க அடிக்கின்றர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் போயிருந்தேன். இப்போ ஒரு நம்ம போன 4 வருஷம் முன்னாடி கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு டிஎம்கே வந்த உடனே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஐயோ டிஎம்கே வந்தாங்களா, இனி அராஜகத்தாங்க, அந்த ரவுடிசம் ஸ்டார்ட் ஆயிருந்தா சொல்லி வாய் முடியலாங்க. சாயங்காலத்துக்குள்ள அம்மாவத்தில் இருந்த அம்மாவோட போட்டோஸ், ஜெயலலிதா பழைய எக்ஸ்எம் அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கடன் கொடுத்துட்டு எனக்கு இவங்களை தெரியும் அவங்கள தெரியும் செந்தில் பாலாஜியோட ஆளுன்னு சொல்லி பிளஸ் இன்னொரு இடத்துல கடன் கொடுத்தவங்க கடன் வாங்க போய் மிரட்டுற அதிக வட்டி 60 எடுத்துட்டு போய் மிரட்டிருக்காங்க. கேட்டா நான் வந்து டிஎம்கேவோட சப்போர்ட்டு, எனக்கு இந்த கவுன்சிலர் தெரியும் அந்த கவுன்சிலர் தெரியும்னு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல சொத்தை எழுதி வாங்குறதுக்கு மிரட்டுறாங்களாம். ஒரு லேடி வந்து வெளிப்படையா சொல்றாங்க, எனக்கு செந்தில் பாலாஜி தெரியும், அந்த குரூப்ல தான் இருக்கேன், உன்னால ஒரு மயிலும் கொடுக்க முடியாது, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்களா. என்னங்க அதெல்லாம்? செந்தில் பாலாஜி ரொம்ப நல்லவேன்பாங்க. நல்லவே நல்ல சிஎம்மும் சரி செந்தில் பாலாஜி சரி, நான் கட்சியே ரொம்ப நல்லவங்கம்மா. ஆனா இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டா கேவலம். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். மாத்தி மாத்தி ரொம்ப கேவலமான வார்த்தைகள். சிஎம் ஆகட்டும் யார் நம்ம செந்தில் பாலாஜி மாத்தி மாத்தி வேற கட்சியில இவங்களுக்குள்ளே 2 பேரும் வேற கட்சியில இருக்கும்போது ரொம்ப கேவலமான வார்த்தைகளை வைத்தடிச்சு சம்பாரிச்ச காசெல்லாம் பிடிக்கிட்டான்னு சொன்ன சிஎம் பத்தி ரொம்ப கழுவி ஊத்துனது நம்ம செந்தில் பாலாஜி. அப்ப ஏடிஎம்கேல இருந்தாரு. இவருக்கு வந்து குரம் கூட யோசிச்சுதான் தாவும் விழுந்துருவோமா. குரம் கூட யோசிச்சு ஆகிற இடத்துல மரத்துக்கு மரம் ஈஸியா தாவறது, பச்சைந்தியோட ரொம்ப ஈஸியா தாவறது, கலர் மாத்திக்கிட்டு போற பச்சைந்தியோட ரொம்ப மோசமா போறது வந்து நம்ம செந்தில் பாலாஜி. அதான் சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி, பச்சைந்தியோட ரொம்ப கேவலமான ஒரு ஜீவன்னா செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் கட்சியில் இருக்கும்போது குளிப்பறிச்சுட்டு வந்தவரிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 வருஷம் ஜெயில வச்சாலும் அவருக்கெல்லாம் புத்தி வராது, தூக்கு தண்ணியை கொடுத்தாலும் இவருக்கெல்லாம் புத்தி வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு வேகமா வந்து பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன அவசரம்? அதே இது நம்ம அண்ணாமலையும் நம்ம சிஎம்க்கும் சரி செந்தில் பாலாஜிக்கு சரி இத சொல்றதுனாலதான் மிச்சவங்களுக்கு சந்தேகம் வருதுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எல்லாருக்குமே சந்தேகங்க. ஒரு வக்கீல வந்து எனக்குமே சந்தேகம் ஜாஸ்திங்க. எதுக்கா வந்து இவ்வளவு நாள் கம்மியா இருந்துச்சு, கம்முன்னு இருந்துச்சு, எதுக்கு வீடியோ இவ்வளவு வேகமா வந்துட்டோம்? அன்னைக்கு நைட்டே வரணும். கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அஜித்குமாருக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும். இப்போ வந்து அவங்களா முன்னாடி வந்து எதுக்கு வேகமா வந்து நஷ்டஈடு கொடுக்கணும்? அதே மாதிரி இப்ப சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லியும் மாத்தல. ஆனா இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க யார விஜய். அதுக்கப்புறம் மாத்தினா அப்ப என்ன புண்ணியம்? அப்ப உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? மாத்திட்டு போகணும். உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க உடனே மாத்திட்டு போக வேண்டியதுதானே. நீங்க மேல தப்பு இல்ல, நாங்களே சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு போக வேண்டியது என்னங்க? என்னங்க இது? சிபிஐக்கு மாத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, ஆனா வந்து நாங்க தப்பு பண்ணல, எங்க குடும்பமா நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறது வேற, இது குடும்ப ஆட்சியா இல்ல மன்னர் ஆட்சியா? மன்னர் ஆட்சியோட மோசமா பண்றீங்க. இப்ப இந்தியன் அதுக்குள்ள டிஷர்ட்ல உங்க டிஎம்கேட சிம்பிளை போட்டு அடுத்து அவங்க கூட சிஎம் ஆக்குறது கூட சான்ஸ் இருக்கு. அடுத்த ஆட்சியா வந்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் சொல்றேன், எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு, அராஜகத்தின் உச்சம் டிஎம்கே. ஏன்னா இந்த 2 போட்டோ பாருங்க, ஒரு இடத்துல அநாகரிகமா வட்டி வாங்கிட்டு 60 எடுத்து மாட்டுறாங்க, இன்னொரு இடத்துல சொத்து அழிவு வாங்கிறதுக்கு மாட்டுறாங்க. செந்தில் பாலாஜி ஆள்னு பாத்துக்கோங்க. இதுதான் டிஎம்கேவோட ரியல் ஃபேஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.